அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாட்களாக நடந்த சில சம்பவங்கள், அதாவது முக்கியமான சம்பவங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த 41 பேர் உயிரிழந்ததற்கு தற்போது சிபிஐயிடமிருந்து ஒரு புதிய ஆதாரம் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதை பற்றியும், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் கோயிலில் சேகர் பாபு அவர்கள் சென்ற பொழுது அங்கே சில அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்துச்சு. அது சேகர் பாபுவோட ஆக்டிவிட்டீஸு நம்மளால் சொல்லவே முடியல. அதை பற்றியும், அதுக்கப்புறம் திருத்தணியில் நம்ம பார்த்துருப்போம். ஒரிசா சேர்ந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா இந்த சிறார்களால், அதாவது இந்த புள்ளிங்கோரால் பார்த்திங்கன்னா தாக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தார். இப்போ அவர் அங்கே இருக்கிறாரா இல்லையா, அங்கே என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ட்விட்டரில் இந்த பதிவை நீக்க சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அரசு அழுத்தம் கொடுத்துருக்கிறது. இதை பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அலசிடலாம். இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சுசீந்திரம் கோயிலில் சேகர் பாபு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். அந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசிட்டு பார்த்தீங்கன்னா சேகர் பாபு கிட்ட போயிடலான்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே இந்த நாட்டில் நடக்கும் இந்த அசம்பாவிதங்களை பார்த்துட்டும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சுட்டு நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சிட்டிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா நடத்துகிறாங்க. இந்த தேர் திருவிழா நடத்தும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஒழுக்கமாக இருந்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சபரிமலை போகும்பொழுது நம்ம குடிமன்னன்கள் எல்லாமே எப்படி குடிக்காமல் இருக்கிறாங்களோ இதெல்லாம் கடவுளை சார்ந்து தான் நடக்குது. அப்படி கடவுளை சார்ந்து நடக்கும் அந்த நிகழ்வு தான் கன்னியாகுமரியில் நடந்தது. அங்கே ஒரு முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஐபி வந்தால் நல்லா இருக்கும்னு அங்கே இருக்கிற பக்தர்களும் முக்கியமாக அந்த கோயில் நிர்வாகிகளும் நினைத்திருக்கும் பொழுது சரி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களே வரவழைச்சிடறான்னு சொல்லிட்டு வரவழைச்சிருக்காங்க. அதற்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு நேரத்துக்குள்ளே போகணும்ல. இவர் 2-3 மணி நேரம் கழித்து அங்கே போனால் பக்தர்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதற்கு தான் பெண்கள் தான் முதல்ல கேட்டாங்க, ஐயா நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கோம், நீங்கள் இப்போ லேட்டாகி வந்தால் நாங்கள் எப்படி, நீங்கள் விஐபின்னா அதுக்கு தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சில விஷயங்கள் அரசு புதுசாக பேசும்போது அது கண்டுக்காமல் உள்ளே போயிருக்காரு. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை பிடிச்சி தேரை இழுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெயின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சேகர் பாபுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கோவம் வரலாம், அதற்கு நியாயத்தோட கோவம் வரணும். இந்த கோவம் பார்த்திங்கன்னா பொய் கோவம், பில்டப்பான கோவம், நான் யார் தெரியுமான்ற கோவம் நான் இந்த மாதிரி வார்த்தைகளாக வரும். உடனே நீ சோத்தை திங்கிறே அதை திங்கிறே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீ பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ஸாக இருந்தால், அதாவது ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ வாடா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சேகர் பாபு அவர்கள் வார்த்தையை விட்டுருக்காரு. இந்த வார்த்தையை விடும் பொழுது அங்கே பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி குரல்கள் வலுவாக எழ ஆரம்பிச்சிருது. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வரும்பொழுதும் சில பேர் அங்கேயே பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் இப்படிலாம் பேசலாமான்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா வாய்ஸ் வரல, ஆனால் அந்த மைண்ட் வாய்ஸ் நல்லாவே தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவரையும் முறைச்சிட்டு அப்படியே போகிறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்கா? ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டானமாக அந்த சாமியை வணங்கிட்டு தேர் இழுத்துட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் சொல்லுவாங்களா? இப்போ பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொன்னால் தவறா? அப்போது நீங்கள் எல்லாம் போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் நீங்கள் போகும்போது மற்றவங்க யாரும் வரக்கூடாது, பக்தர்கள்லாம் காக்க வச்சுட்டு நீங்கள் போனதே இல்லையா? அப்போது சேகர் பாபு அவர்கள் எப்போ வேணால் வரலாம், நீங்கள் ஒரு நேரத்துக்குள்ளே வரேன்னு சொன்னவங்க 5 நிமிடம் கழிச்சு வந்தீங்கன்னா அது வரைக்கும் தேர் இழுக்காம அப்படி நீ வெயிட் பண்ணுவாங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இடத்துல, அதுவும் கோவிலில் போய் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறவரெல்லாம் அமைச்சரம். இப்போது நம்ம இன்னொரு கேள்வி கேட்டுருவோம் சேகர் பாபு அவர்களை. இப்போ அவர்கள்ட்டே கேட்போம் வச்சுங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட பக்தர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க. அவரும் நீங்கள் காவல்துறை இருக்கிறதுனாலையும் உங்களை அமைச்சர் பதவி இருக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனாலையும் இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. அவருக்கு அதிகாரம் இல்லாத போது சொன்னால் உடனே என்ன பண்ணுவீங்க? காவல்துறையை வச்சு தூக்கிட்டு போய் உங்கள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் அவரும் இந்த பாதுகாப்பு, இந்த அமைச்சர் பதவி இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாங்க பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போது பிரச்சனையை உருவாக்குவது மக்களாக நம்மளான்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே அதிகாரம் இருக்கும்பொழுது மக்களுக்காக நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க தவறாக பேசினாலுமே காவல்துறை விட்டு யாருன்னு பாருங்கள், என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு நீங்கள் அன்பாக பேசி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு தான் அன்புனா என்னன்னே தெரியாதே. அதிகாரம் கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதான் நீங்கள் செய்கிறதான் நான் என்ன பண்ணுவேன்றதை நீங்களாம் காட்டிகிட்டு தான் இருக்கீங்க, மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது நீங்கள் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக ஈடுபடுறீங்க அப்படின்னா
உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? மக்களே நீங்களே பாருங்கள். இவங்க போகும் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது, அந்த அசம்பாவிதங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க, இவங்க காரணமாக இருக்காங்க அப்படின்றத மக்களை நீங்களே பாருங்கள். சேகர்பாபு திருந்துவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக திருந்த மாட்டார். நம்ம தான் திருந்தி 2026 காட்ட வேண்டியதை சூழ்நிலையை இவங்களே உருவாக்குறாங்க. மக்களே தயவுசெய்து நீங்களும் காட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் தாக்கப்பட்ட, அதாவது சிறுவர்களால் தாக்கப்பட்ட அந்த சுராஜ் என்ற நபர் வந்து தற்போது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, சமூக வலைதளங்களை மட்டும் கேட்கப்படல, ஒரிசா அரசே கேட்டிருக்கிறது. அந்த ஒரிசா அரசும் தற்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்குதுன்னே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று வந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஒரிசா அரசு வந்து சுராஜ் எங்கே என்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடம் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா முன்வைத்து ஒரு செய்தி வந்து ஊடகங்களில் வந்துட்டு இருந்தது. ஆனால் தற்போது அதற்கு பதில் கொடுத்தாங்களா இல்லையா, ஒரிசா அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்ற தகவல் வெளியாகலை. இதில் முக்கியமாக வந்து தற்போது சுராஜ் தாக்கப்பட்டார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார், ஓகே, எல்லாம் பிரச்சனை இல்லை, போய்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, தாக்குனாங்களே, ஒருத்தர் வீடியோ எடுத்தாங்களே, இந்த 4 பேருமே வந்து 18 வயசுக்கு உட்பட்டவங்களாம். அவங்கள விசாரிச்சுட்டு ஒரு இந்த துணை ஆணையர் அக்ரகாருக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கேடுகட்ட அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து நடந்துக்குது அப்படின்றத இந்த காவல்துறை மூலியமா நமக்கு தெரிய வருகிறது. இதில் கரூர் வழக்கு வந்து இந்த அக்ரகார் தலைமையில் வந்து ஒரு டீம் அமைச்சு விசாரிச்சிருந்தாங்களே, இங்கேயே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது அங்கே எந்த லட்சணத்தை விசாரிச்சிருப்பாங்க. அப்போ இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடே கிடைக்காமையே போயிருக்கும். இப்போ சிபிஐ பார்த்து அலறீங்கல்ல, இப்போது இங்கே நீங்கள் விசாரித்த லட்சணத்தை அவர் சொல்கிறாரு. ஏன்னா விசாரித்தோம், அவங்களாம் வந்து அக்யூஸ்ட்னு சொல்கிறத விட இந்த 3 பேரும் தாக்கப்பட்ட அந்த தாக்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த சுராஜை, இந்த 3 பேர் வந்து அக்யூஸ்ட்னா சொல்லக்கூடாதான், குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லணுமா. ஏன்னா சிறுவர்கள்லாம். அப்போது அந்த சிறுவர்கள் வீட்டில் அம்மா அப்பா தங்கச்சி இவங்கெல்லாம் எல்லோரும் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாதிரி ஒருத்தர் வேற ஒரு குடும்பத்திலேருந்து வேற ஒரு நபர் வந்து தாக்கப்பட்டிருந்தா அப்போ சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அவரை குற்றம் சாட்டப்பட்டவர்னு தான் சொல்லணும், அவர் அக்யூஸ்லாம் கிடையாது, கஞ்சாலாம் பயன்படுத்தலை, இப்படி எல்லா விஷயமும் சொன்னால் ஒத்துக்குவாங்களா சார்? நம்ம என்னன்னா அந்த குடும்ப ரீதியாகவே அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் இங்கே சட்டத்துக்கு வருவோம். அப்போது ஒரு காவல்துறை வந்து முதல்ல அவனை விசாரிக்க வேண்டியது, அவன் வந்து கஞ்சா பயன்படுத்தியிருக்கானா இல்லையா, அந்த ரிப்போர்ட்டு வரல. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சுராஜ் அவர்கள் வந்து அட்மிட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, போயிட்டு நேராக ட்விட்டருக்கு போய் அந்த ட்விட்டரில் அந்த வீடியோலாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்கீங்க. அங்கே அழுத்தம் கொடுத்தனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்களே அந்த 3 பேரும் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வந்ததை தான் நாங்கள் பதிவிட்டுருக்கிறோம், இந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வன்முறை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியாக நோட்டீஸில் அனுப்பி அதை பார்த்திங்கன்னா நீக்கியிருக்காங்க. நீக்கினதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து யார்ட்டையும் போகலையா, இப்போ யாரும் வந்து பகிர மாட்டாங்களா? அப்போது நீங்கள் வந்து அதிகாரம் இருக்குன்றதுனால எது வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த வீடியோ வெளியிட்டது யார்? வேற ஒருத்தர் யாராவது எடுத்துகிட்டு வெளியிட்டாங்களா? ஏங்க அந்த 3 பேர் தாங்க கஞ்சா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுராஜ் அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒன்று சீண்டியிருக்காங்க, அதுக்கு வந்து முறைக்க பார்த்ததுனால இந்த தாக்குதலை ஏற்படுத்தினாங்களாம். பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து யாரோ வந்து இவங்களை வந்து துன்புறுத்தினாங்களா, அதனால் ஆயுதங்கள் வச்சுருந்தாங்களாம். இந்த கதையெல்லாம் வந்து யார் அக்ரகாருக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லா பிரச்சனையும் இதே தான் சொல்லுவீங்களா? அப்போது இந்த எலெக்ஷன் வர்றதுனால இந்த ஆட்சிக்கு கலங்க ஏற்படுத்தும் அப்படின்றதுனால நீங்கள் பூசி மொழிவி ட்விட்டர்லேருந்து இந்த பதிவை வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுராஜும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாவுக்கு ஓட விட்டீங்க. இந்த ஒரிசா அரசும் அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. நான் தமிழக அரசு வந்து அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது, முழு தகவல் வெளியாகலை. அப்போது நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலான்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுதா இல்லையா? அப்போது இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கும் பொழுது இந்த சுராஜ் இப்போ எங்கே? இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இந்த அளவுக்கு போகுது அப்படிங்கும்போது ஒரிசா அரசு எப்பயும் ஸ்டெப் எடுத்தால் கண்டிப்பாக தமிழக அரசு மீதே பார்த்திங்கன்னா சட்ட நடவடிக்கை ஒரிசா அரசு சென்ட்ரலுக்கு போய் எடுக்கலாம், நீதிமன்றம் போய் எடுக்கலாம். ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பங்களை கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, சுராஜ் அவர்களிடம் பார்த்திங்கன்னா அதிகமாக அழுத்தம் கொடுத்து அல்லது பணம் கொடுத்து அவர்கள் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. ஆனால் சுராஜ் தற்போது தமிழ்நாட்டில் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் சுராஜ் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ஹாஸ்பிட்டலில் வந்து அவரை வந்து தீவிர சிகிச்சை கொண்டு போய் தான் வந்து அவரை வந்து உடல்நிலையை தேத்திருக்காங்க. அப்போ அவர் வந்து அக்ரகாருக்கு சொல்கிறாரு,
அவருக்கு வந்து லேசான காயங்கள் தான் பட்டிருக்குது, அது ஷார்ப்பான கத்தியில் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போது லேசான காயம் அப்படின்னா இப்போ சுராஜ் எங்கேப்பா, எங்கே சார், எங்கே போயிட்டாங்க சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட அரசு வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சி இங்கே வந்து மக்களை ஏமாற்றி பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணி கொள்ளையடித்து இங்கே அவங்க குடும்பங்களும் பார்த்திங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டு வராங்க. ஆனால் இங்கே வாழ்வாதாரத்திற்கு போராடி கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த சூழ்நிலை தான் இருக்குதே தவிர இங்கே சிறார்கள் சொல்லி பார்த்திங்கன்னா 17-18 வயசுக்கு உட்பட்டவர்கள் சொல்லி அவங்கள வந்து காப்பாற்றுவதற்கு காரணம் என்ன? ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம், சிறுவர்களை பண்ணிட்டோம்னா ஒட்டு மொத்தமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளிங்கோ அந்த பசங்க மூலியமாக வந்து அந்த 18 வயசு 20 21 வயசு 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த மாதிரி அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்கள்ட்டலாம் இந்த விஷயங்கள் போய் சேர்ந்ததுன்னா ஓட்டு வங்கியில் ஓட்டு பாதிக்கும் அப்படின்ற ஒரு கணக்கிலும் அவங்க எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இதற்கெல்லாம் மக்களே நீங்கள் தான் பதில் சொல்லணும். அடுத்ததாக தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். கரூர் சம்பவங்களில் என்ன தானே நடக்குது, இது எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் தற்போது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து வெளிவந்திருக்குது. அதாவது 4லிருந்து 5 நாட்கள் வந்து சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் சிபிஐ அலுவலகத்திலேயே அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் 2ஆம் கட்ட தலைவர்களும் விசாரிச்சிருக்காங்க, காவல்துறையும் விசாரிச்சிருக்காங்க, அதற்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியரையும் விசாரித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது அஜய் ரஸ்தோகி தலைமையில் தான் அந்த சிபிஐ விசாரணை நடைபெற்றது. இப்போ அஜய் ரஸ்தோகி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி போயிருக்காரு. நம்ம எல்லாமே உடற்கூறு ஆய்வு மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசணும், எல்லா விஷயங்களுமே வந்து அவங்க தகவல் அறிக்கையை வந்து சேகரித்து வச்சுட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்களை எல்லாருமே விட்டுட்டாங்கன்னு கூட நினைக்கலாம். அந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருந்தாங்களே யார், அக்ரகார் தலைமையில், அந்த ஒரு நபர் ஆணையத்தையும் ஆரம்பத்தில் விசாரித்தாங்க. விசாரிக்கும் பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவு, சில பேப்பர்கள் இதெல்லாம் எரிக்கப்பட்டதில்லை, இதை குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த தகவல் தான் இப்போ வெளியே வந்திருக்குது. நீங்கள் அதெல்லாம் எரிச்சிங்கல்ல, ஏன் எரிச்சிங்க? அதாவது விசாரணை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை எரிக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீமில் இருந்து எந்த பதிலுமே வரலை. அப்போது இந்த மாதிரி எத்தனை பென்ட்ரைவ்கள் எரிக்கப்பட்டது, என்னென்ன ஆவணங்கள் எரிக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க துருவி கேட்கும் பொழுது அதற்கு பதிலே வரலை. ஏன்னா இவங்க விசாரணை ஆல்ரெடி மேற்கொண்டிருக்காங்க. யார் யாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்கள், யாரை வரவழைத்து பேசினார்கள், அதாவது ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் வருவோமே. இப்போது சிபிஐக்கு முன்னாடி அக்ரகார் அவர்கள் விசாரிக்கும் பொழுது மேக்சிமம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவங்களையும் பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டு கூட நிறைய பேர் இருந்தும் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க, அவங்களெல்லாம் விசாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள திருப்பியும் சிபிஐ விசாரிக்கும்ல. அப்போது இதையே வந்து அக்ரகார்கிட்ட நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சிபிஐட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அதை சிபிஐன்னு கேட்டிருக்குமா இல்லையா? அப்போது இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டெல்லாம் பிடிச்சி தான் இப்போது அக்ரகார் அவர்கள் தலைமையில் இயங்கின அந்த விசாரணை அறிக்கையெல்லாம் எரித்தது இவங்க சொன்ன விஷயங்களுக்கு. அப்போது அக்ரகார் டீமில் இருக்கிறவரும் அக்ரகார் அவர்களும் பார்த்திங்கன்னா முரண்பாடாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொல்லும் போது இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சு பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க. அப்போது நீங்கள் மறைச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா ஒருத்தர் வந்து விசாரணையை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது சிபிஐட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒப்படைத்தார்கள், அறகுறையான விசாரணை அறிக்கை ஒப்படைத்தார்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ மாற்றினதுக்கப்புறம் ஒரு 4 நாளில் அந்த அறிக்கையை தயார் செய்து ஒப்படைத்த மாதிரியும் தகவல் அப்போ வெளியானுச்சு. அதனால் எரிக்கப்பட்டது எங்கேப்பா போச்சு, இந்த பென்ட்ரைவ் எங்கேப்பா போச்சு அப்படின்றதெல்லாம் தற்போது துருவி பார்த்திங்கன்னா கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இதை குறித்து ஒரு விசாரணை அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க, அப்போ திட்டமிட்டு பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட ஒரு சதி அப்படின்றது நன்றாகவே தெரிகிறது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு சிபிஐ வந்து வந்துட்டாங்க. அதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்த காவல்துறை ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது 2வதாக சிபிஐ வந்து எஃப்ஐஆர் தயார் செய்து, அதால் இதெல்லாம் இந்த ஆவணங்கள்லாம் ஏன் அழிச்சிங்க, இப்போ திருப்பி இவங்களாம் உள்ளே வருவாங்க. இந்த விசாரணை வந்து நம்ம பொங்கலுக்குள்ளே விசாரணை அறிக்கை வெளியே வந்துடும், பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்க நினச்சோம். ஆனால் சிபிஐ அடுத்த கட்டத்துக்கே போயிருக்கும் பொழுது இது பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முழு விவரம் தெரியும் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காங்க. இப்போது எஃப்ஐஆர் 2வது எஃப்ஐஆர் போடப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாம் திரும்ப உள்ளே வருவார்கள். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவிரமான விசாரணை ஒன்று நடைபெற்று முடிந்ததுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு முழு பார்த்திங்கன்னா அறிக்கை தயார் செய்யப்பட்டு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெறும்.
கண்டிப்பாக இதற்கு உடன்பட்டவர்கள், இதை செய்தவர்கள், இதற்கு காரணமாக இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்கப்படுவார்கள், நீதிக்கு முன்பு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நான் கூறிக்க விரும்புகிறேன். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த நீதி, இந்த விசாரணை எல்லாம் ஒரு பக்கம் நடைபெற்றாலுமே மக்களின் சாபம் சும்மா விடாது, அதுவும் நடக்கும். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயத்தை நான் கூறிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாரெல்லாம் ஃபோன் பேசினாங்க, யாரால இவங்கள்ட்ட ஃபோன் பேசினாங்க, என்ன நடந்ததுன்றதை நெட்வொர்க்கில் க்ளீனாக எடுத்துட்டாங்க. அதில் தான் நம்ம செந்தில் பாலாஜியும் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உள்ளே வருகிறார்கள். இதில் முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதையும் நாம் சிபிஐ வெளியிடும் வரை காத்திருப்போம். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.